Bismillahirrahmanirrahim. சுவிட்ச் போட்டுங்க. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் அம்மா பஅத். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடராக எங்களுக்காக வேண்டி கற்றுத்தந்த துஆ வகுப்பிலே இன்றைய துஆவாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயுற்றவருக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் அல்லது நோயுற்றவருக்காக நபி அவர்கள் எவ்வாறு பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்பதை இன்றைய வகுப்பிலே பார்த்து கொள்வோம். அப்துல்லாஹ் இப்னு அசீஸ் என்று சொல்லக்கூடிய தாபி அறிவிக்கிறார்கள், தஹல்து அன வசாபித்துன் அலா அனஸ் இப்னு மாலிக். அப்துல்லாஹ் இப்னு அசீஸ் என்பவரும் சாபித் என்றவரும் தாபியன்களில் ஒருவர்கள். அவர்கள் இருவரும் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று, சாபித் என்பவர் யா அபா ஹம்சா இஷ்தகைத், அவர் சொல்கிறார்கள், யா அபா ஹம்சா, ஹம்சாவுடைய தந்தையே, இஷ்தகைத், அவர்களுக்கு இருக்கின்ற நோய்களை கூறி அந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சாபித் என்ற அந்த தாபி அவர்கள் முறையீடு செய்கிறார்கள். பொதுவாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சுமார் 10 வருடங்களுக்கு மேலாக ஒரு ஹாதிமாக, ஒரு பணியாளராக வேலை செய்திருந்த ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்த அதிகமான செய்திகளை அறிவித்த ஒரு சஹாபியும் கூட. அவர்கள் இந்த சாபித் அவர்களுக்கு கூறுகிறார்கள், அலா அர்கீக பிரகியத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு பிரார்த்தனை செய்திருக்கிறார்களோ அவ்வாறு நான் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் கால பலா, ஆம் என்கிறார்கள். அந்த நேரத்திலே தான் பின்வரக்கூடிய இந்த துஆவை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம ரப்பன் நாசி முத்ஹிபல் பஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷாஃபி இல்லா அன்த இஷ்ஃபிஹி ஷஃபாஅன் லா யுகாதிரு சகமன். அல்லாஹும்ம ரப்பன் நாசி முத்ஹிபல் பஸி இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷாஃபி இல்லா அன்த இஷ்ஃபி ஷஃபாஅன் லா யுகாதிரு சகமன். பாருங்கள் அதனுடைய அர்த்தத்தை. அல்லாஹும்ம ரப்பன் நாசி, மனிதர்களின் இறைச்சகனே, முத்ஹிபல் பஸி, நோயை போக்குபவனே, நீ நோயை இல்லாமலாக்கிவிடு. இஷ்ஃபி அன்த ஷாஃபி, நீ சிகிச்சை வழங்கு, நீதான் உண்மையான சிகிச்சை அளிக்க கூடியவன். லா ஷாஃபி இல்லா அன்த, உன்னை அன்றி சிகிச்சை அளிக்க கூடியவன் யாரும் இல்லை, எனவேதான் நோய்களை குணப்படுத்திவிடு. இஷ்ஃபிஹி ஷஃபாஅன் லா யுகாதிரு சகமன், எந்தவித நோய்களும் இல்லாமல் நோய்களை முழுமையாக குணப்படுத்திவிடு என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த தாபித் என்ற அந்த தாபி அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் கூறினார்கள். பொதுவாக இந்த ஹதீஸிலே தொடராக வருகிறது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தார்கள் யாராவது சுகமுற்றிருந்தாலும் அவர்களுக்கும் அவர்களுடைய வலது கையால் அவர்களை தடாவி பின்வரக்கூடிய இந்த பிரார்த்தனையை ஓதக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே 5742வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவேதான் நாங்களும் நோயுற்றவர்களுக்காக இப்படியும் பிரார்த்தனை செய்யலாம். எனவேதான் என் அன்புக்குரிய நண்பர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த பிரார்த்தனைகளை கற்றுத்தந்து இருக்கின்றார்களோ அந்த பிரார்த்தனைகளை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு தஆலா அருள் செய்ய வேண்டும். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.